ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதே மாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த லவ்ஸ் அண்ட் த பெட் பக், ஒட்டுண்ணி மற்றும் மூட்டைப்பூச்சி. இதோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு பஞ்சதந்திர ஸ்டோரி, அதாவது பஞ்சதந்திர கதைகள்லேருந்து ஒரு கதை. த லவ்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணி, அண்ட் த பெட் பக் அப்படின்னா மூட்டைப்பூச்சி. இந்த படுக்கையிலலாம் வாழும் இல்லையா, அந்த வந்து கருப்பாக இருக்கிற அந்த மூட்டைப்பூச்சி. இந்த ரெண்டோட கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். த லவ்ஸ் காட் கேரிட் அவே பை த பெட் பக் ஸ்வீட் டாக்ஸ். இந்த மூட்டைப்பூச்சி வந்து இந்த லவ்ஸ் கிட்ட சொன்ன உடனே அந்த லவ்ஸ் என்ன ஆயிடுச்சு, இந்த ஒட்டுண்ணி என்ன ஆயிடுச்சு, காட் கேரிட் அவே. அதாவது இப்போ நம்ம எப்படின்னா ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பேசியே நம்மளை வந்து மாற்றிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசியே அந்த ஒட்டுண்ணியை அந்த பெட்பக், அதாவது அந்த மூட்டைப்பூச்சி பேசியை மாற்றிடுச்சு. தன்னோட இனிய பேச்சில் அதை மாற்றிடுச்சு. த லவ்ஸ் காட் கேரிட் அவே அப்படின்னா எடுத்து செல்லப்பட்டது. அதாவது அந்த பேச்சிலேயே அப்படியே எடுத்து செல்லப்பட்டு அந்த வந்து லவ்ஸை வந்து பெட்பக் ஸ்வீட் டாக்ஸ் தன்னோட இனிய பேச்சில் அது மாற்றிடுச்சு. ஷீ கேவ் ஹிம் ஷெல்டர் சேயிங் இட்ஸ் ஆல் ரைட். உடனே அது என்ன பண்ணுது, அதுக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுக்குது, தஞ்சம் கொடுக்குது, அதாவது இடம் கொடுக்குறது. ஷீ கேவ் ஹிம் ஷெல்டர் அப்படின்னா தஞ்சம், இடம்னு சொல்கிறது. இடம் கொடுக்குது. இட்ஸ் ஆல் ரைட், ஓகே, அது சரி, நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுது. யூ கேன் ஸ்டே ஹியர் டு நைட். நீ இன்று இரவு இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஒட்டுண்ணி வந்து மூட்டைப்பூச்சிக்கிட்ட சொல்லிடுச்சு. பட் யூ வில் நாட் பை த கிங் டு சக் ஹிஸ் பிளட். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ வந்து இங்கே தங்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த ராஜாவை கடிக்கக்கூடாது. அவரை போய் கடித்து அவரோட பிளட்டை வந்து உறிஞ்சக்கூடாது, அவரோட ரத்தத்தை உறிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லுது. யூ கேன் ஸ்டே ஹியர் டு நைட். நீ இன்று இரவு இங்கே தங்கு. பட் யூ வில் நாட் பைட். பைட் அப்படின்னா கடிக்கிறது. யூ வில் நாட் பைட் அப்படின்னா நீ கண்டிப்பாக கடிக்கக்கூடாது. த கிங் யார் அப்படின்னா ராஜாவை, டு சக் ஹிஸ் பிளட் அவரோட ரத்தத்தை உறிஞ்சுவதற்காக நீ கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பட் ஐ எம் யுவர் கெஸ்ட். உடனே அதுக்கு இந்த முட்டைப்பூச்சி எவ்வளோ கிளவராக சொல்லுது. பட் ஐ எம் யுவர் கெஸ்ட், நான் உன்னோட விருந்தாளி. வாட் வில் யூ கிவ் மீ டு ஈட். நீ எனக்கு என்ன சாப்பிட கொடுப்ப, என்ன எனக்கு சாப்பிட கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குது. த கிளவர் பெட் பக் ஆஸ்க். உடனே அந்த ரொம்பவுமே புத்திசாலியான அந்த மூட்டைப்பூச்சி கேட்குது. வாட் பெட்டர் ஃபுட் யூ கேன் சர்வ் மீ தன் த கிங்ஸ் பிளட். உடனே அடுத்தது என்ன சொல்லுது, ராஜாவின் ரத்தத்தை விட எனக்கு மிக சிறப்பான உணர்வு நீ என்ன கொடுத்துட முடியும் அப்படின்னு கேட்குது. ஏன்னா ராஜா வந்து ரொம்பவுமே ராயலான பிளட் அப்படின்றதுனால நீ வந்து இதை தவிர எனக்கு என்ன பெருசாக விருந்து கொடுத்துட முடியும் ஒரு உன்னோட விருந்தாளிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. பட் ஐ எம் யுவர் கெஸ்ட், வாட் வில் யூ கிவ் மீ டு ஈட். த கிளவர் பெட் பக் ஆஸ்க் வாட் பெட்டர் ஃபுட் யூ கேன் சர்வ் மீ தன் த கிங்ஸ் பிளட் அப்படின்னு கேட்குது. வெல் ரிப்ளைட் த லவ்ஸ். உடனே அந்த ஒட்டுண்ணி என்ன சொல்லுது, ஓகே சரி, வெல் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, யூ கேன் சக் த கிங்ஸ் பிளட் சைலண்ட்லி. நீ வந்து ராஜாவோட ரத்தத்தை உறிஞ்சு, ஆனால் ரொம்பவுமே பொறுமையாக ரொம்பவுமே மெதுவாக உரியணும். ஹி மஸ்ட் நாட் கெட் ஹர்ட் இன் எனிவே. அவர் எப்போதுமே ஒருபோதும் அவர் வந்து நீ கடிக்கிறது வந்து அவருக்கு தெரியக்கூடாது. நீ கடிக்கிறது அவரை வந்து எந்த விதத்துலையும் துன்புறுத்தக்கூடாது. ஹர்ட் அப்படின்னா காயப்படுத்தக்கூடாது. எந்த விதத்துலையும் நீ அவரை காயப்படுத்தாமல் மெல்லமாக நீ எதுவுமே தெரியாத அளவுக்கு நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அக்ரீட் செட் த கிளவர் பெட் பக் அண்ட் வெயிட்டட் ஃபார் த கிங் டு அரைவ் இன் த பெட்ரூம் அண்ட் ஸ்லீப் ஆன் த பெட். உடனே அக்ரீட் அப்படின்னா ஒத்துக்குச்சு. சரி, நான் வந்து மெல்லமாக குடிக்கிறேன், நான் வந்து அவரை ஹர்ட் பண்ண மாட்டேன், அவரை வந்து காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வெயிட்டட், உடனே காத்திருக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஃபார் த கிங், ராஜா வருவதற்கு, அரைவ் அப்படின்னா வருவதற்கு, இந்த பெட்ரூம் அவரோட படுக்கை அறைக்கு வரத்துக்கு, அண்டு ஸ்லீப் ஆன் த பெட் அவரோட படுக்கையில் படுத்து தூங்குவதற்காக வெயிட் பண்ணுது. வின் த நைட் ஃபெல். உடனே இரவும் வந்துருச்சு, இரவு விழுந்தது. அதாவது ஃபெல் அப்படின்னா இந்த இடத்துல விழுந்ததுன்னு வராது, வந்தது அப்படின்னு சொல்லணும். த கிங் என்டர்ட் இன் டு ஹிஸ் பெட்ரூம். உடனே ராஜாவும் என்டர்ட் நுழைந்தார், தன்னுடைய படுக்கை அறைக்கு நுழைந்தார். அண்ட் ஸ்லிப்ட் ஆன் த பெட். அவரும் படுத்து தூங்கிட்டார், அந்த படுக்கையில் படுத்து தூங்கிட்டார். த கிரீடி பெட் பக் ஃபர்காட் ஆல் அபவுட் ஹிஸ் ப்ராமிசஸ் அண்ட் பிட் த ஸ்லீப்பிங் கிங் ஹார்ட் டு சக் ஹிஸ் பிளட். உடனே இந்த கிரீடி, அதாவது ரொம்பவுமே பேராசை கொண்ட இந்த மூட்டைப்பூச்சி எல்லாத்தையும் மறந்துருச்சு. ஃபர்காட் அப்படின்னா மறந்துருச்சு. ஆல் அபவுட் ஹிஸ் ப்ராமிசஸ், தான் வந்து என்ன வாக்கு கொடுத்தோமோ, அந்த லவ்ஸ்க்கு கொடுத்துச்சு இல்லையா, ஒட்டுண்ணிக்கு என்ன வாக்கு கொடுத்துச்சோ அது எல்லாத்தையுமே மறந்துடுச்சு. அண்ட் பிட் அப்படின்னு கடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஸ்லீப்பிங் கிங் ஹார்ட் டு சக் ஹிஸ் பிளட். ரொம்பவுமே ஹார்டாக, அதாவது ரொம்பவுமே ஒரு கடினமாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டு சக் ஹிஸ் பிளட் அவரோட ரத்தத்தை உறிஞ்சுவதற்காக ரொம்ப கடினமாக கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இட்ஸ் எ ராயல் பிளட். உடனே அது மனசுக்குள்ள என்ன நினைக்கிது, இது ரொம்பவுமே ராயல் அப்படின்னா அரச ரத்தம், அதாவது ரொம்பவுமே சுத்தமான ரத்தம். தாட் த பெட் பக் அண்ட் கண்டினியூட் சக்கிங் டில் த கிங் ஃபெல்ட் எ
டெரிபிள் ஈச்சிங் இன் ஹியர் ஸ்கின். அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தாட் அப்படின்னா நினைத்தது. த பெட் பக் அண்ட் கண்டினியூடு. உடனே அது தொடர்ந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. சக்கிங் அப்படின்னா தொடர்ந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. டில் அப்படின்னா வரை. எது வரை அப்படின்னா கிங் ஃபெல்ட் எ டெரிபிள் ஈச்சிங் இன் ஹியஸ் ஸ்கின். அவர் கையில் அவரோட வந்து அந்த கடிக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு இச்சிங் அரிப்பு வர அளவுக்கு அது ரொம்பவுமே உறிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவுமே கடினமாக உறிஞ்சிச்சு. ஃபெல்ட் அப்படியே ஃபெல்ட்னா உணர்றது. என்னது அப்படின்னா டெரிபிள்னா ரொம்ப மிக மோசமான இச்சிங்னா அரிக்கிறது. இன் ஹிஸ் ஸ்கின் அவரோட ஸ்கின்னில் அதாவது தோலில் ரொம்பவுமே அரிப்பு ஏற்படுற அளவுக்கு அது வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. த கிங் woke up and then ordered his servant to find the bed bug and kill it. உடனே இந்த கிங் என்ன வந்து எழுந்துட்டாரு. த கிங் இந்த மாதிரி அரிப்பு வந்ததும் ரொம்பவுமே கடினமாக அழிச்சதும் அவர் ஹர்ட் ஆகிட்டு அவர் உடனே எந்திரிச்சிட்டு ஆர்டர் ஹிஸ் சர்வன்ட்ஸ் அவருடைய வேலையாட்கள் இருப்பாங்களே ஊழியர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் த பெட் பக். அந்த பெட் பக்கை மூட்டை பூச்சியை கண்டுபிடிச்சி கொன்னுடுங்க. கில் இட் அப்படின்னா அதை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போடுறாரு. பட் த பெட் பக் hid himself very cunningly into the joints of the bedstead and thus escaped his detection. உடனே இந்த பெட்பக் என்ன பண்ணுது, ரொம்ப புத்திசாலித்தனமாக தன்னை ஒழித்து கொள்ளுது. ஹிட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா தன்னை ஒழித்து கொள்வது, அவனை ஒழித்து கொள்வது. வெரி கன்னிங்லி அப்படின்னா ரொம்ப தந்திரமாக தன்னை ஒழிச்சுக்கிட்டு இன்டு த ஜாயின்ட்ஸ், அதாவது இந்த கட்டிலுக்கு இடுக்குலலாம் ஜாயின்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஜாயின்ட்ஸ்குள்ளே போய், ஜாயின்ட்ஸ்னால் இணைப்புகளில் போய் ஒளிஞ்சுக்குது. ஆஃப் த பெட்ஸ்டெட், அந்த கட்டிலில் உள்ள பெட்ஸ்டெட்டில் போய் ஒளிஞ்சுக்குது. அண்ட் தஸ் த எஸ்கேப்டு ஹிஸ் டிடெக்ஷன், அது வந்து மற்றவர்கள் பார்வையிலேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு, அதாவது தப்பிச்சிருச்சு. டிடெக்ஷன் அப்படின்னா கண்டுபிடித்தல், மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுலேருந்து அது தப்பிச்சிருச்சு. த சர்வன்ஸ் ஆஃப் த கிங் இன்ஸ்டட் ஃபவுண்ட் த லவ்ஸ் ஆன் த பெட்ஷீட். ஆனால் அந்த சர்வன்ட்ஸ் ஊழியர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மூட்டைப்பூச்சியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக எல்லாரும் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த ஒட்டுண்ணி தங்க இடம் கொடுத்துச்சு இல்லையா, அந்த ஒட்டுண்ணியை கண்டுபிடிச்சி தே காட் ஹேர் அண்ட் கில்டு ஹேர். உடனே அவங்க அதை பிடிச்சி கொண்டுட்டாங்க. தே காட் ஹேர் அப்படின்னா அகப்பட்டு அதை கொண்டுட்டாங்க. த சர்வன்ஸ் ஆஃப் த கிங் இன்ஸ்டட்னா பதிலாக, ஃபவுண்ட் அப்படின்னா காணப்பட்டது, கண்டறியப்பட்டது. த லவ்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணியை, ஆன் த பெட்ஷீட் அந்த படுக்கை விரிப்பில். தே காட் ஹேர், காட்னா அதை பிடித்து, கில்டு அப்படின்னா கொண்டுட்டாங்க. மாரல், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாரல்னா நீதி. நெவர் ட்ரஸ்ட் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியர்களை நம்பாதே. எப்போதுமே புதுசாக ஒருத்தவங்க நம்மள்ட்ட வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப இனிமையாக பேசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்கள நம்பிடக்கூடாது. நம்ம பொறுமையாக யோசித்து அவங்க எதுக்காக பேசுகிறாங்க, அதுக்கு என்ன பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து நம்ம செயல்படணும். எப்போதுமே அந்நியர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா அந்நியர்கள், நெவர் அப்படின்னா ஒருபோதும், நெவர் ட்ரஸ்ட் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியர்களை நம்பாதே, ஒருபோதும் அந்நியர்களை நம்பாதே அப்படின்னு அர்த்தம். நம்ம நல்லா ஆராய்ஞ்ச பிறகு அவங்கள நம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.